அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் நமது பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ சென்னையில் வந்து ஆக்டிங் டிரைவர் ஜாபு எப்படி எடுக்கலாம், எப்படி டியூட்டி எடுத்து எப்படி சம்பாதிக்கலாம் மற்றும் நம்ம வாழ்வாதாரத்தை எப்படி பெருக்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். புதுசாக இருந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதையும் முடிஞ்ச அளவு பார்த்துட்டு வந்துடுங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி நான் வந்து ப்ரீஃப் கொடுத்துட்றேன். இது வந்து மினிமம் சார்ஜ் வந்து நான் போகிறது இனிமேல் வந்து 500லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 4 ஹவர்ஸ்க்கு 500, அடிஷ்னல் 90, அடிஷ்னல் 100. ஒரு மணி நேரத்துக்கும் 100 அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி டியூட்டி வர குரூப்ஸு உங்களுக்கு இனிமேல் லிங்க்கில் போடுறேன். நம்ம வந்து சென்னையில் வந்து நிறைய டியூட்டி எடுக்கிறோம். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 100-120 டியூட்டி வரைக்கும் எடுத்திருக்கேன். சுமார் ஒரு 7 மாதத்தில் வெறும் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான். மற்ற டைம்லலாம் நான் எடுத்தது கிடையாது. எப்போவுமே சாட்டர்டே சண்டேஸ் கவர்மெண்ட் ஹாலிடே என்ன வருதோ அந்த லீவில் வர டியூட்டியை மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன் நான் இது சொல்ல வரேன்னா, ஆக்டிங் டிரைவர் ஜாபை மட்டும் நம்பி இருக்க முடியாது. நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டோ இல்லை நம்ம டிரைவிங் ஜாபில் இருந்தால் கூட நம்மளுக்கு கிடைக்கிற பார்ட் டைமில் அந்த டைமில் எடுக்கிற டியூட்டியை பற்றி தான் நான் பேசுகிறேன். இப்போது வந்து யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆக்டிங் டிரைவர் வந்து செட் ஆகும்னா, இப்போ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஆஃபீஸில் வந்து ரொம்ப டைட் ஒர்க் கிடையாது, காலைல போனால் சாயந்தரம் வந்துடலாம், அப்புறம் ஹார்ட் ஒர்க் கிடையாது, என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்க கிடையாது, ரொம்ப சுற்றுற வேலை கிடையாது, ஜஸ்ட்டு ஆஃபீஸ் போவேன் வருவேன், ஆனால் எனக்கு டிரைவிங் தெரியும், அந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு புதுசாக லைசன்ஸ் எடுத்திருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுக்காக நான் ஆக்டிங் டிரைவர் போயிட்டு வேலை கற்றுக்க போகிறேன், டிரைவிங் கற்றுக்க போகிறேன். டிரைவிங் கற்றுக்கிறது மீன்ஸ் நம்மளுக்கு தைரியம் இருக்கும், வண்டி யாரும் நம்பி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆக்டிங் டிரைவரில் உங்களோட ப்ரூஃப் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பொறுமையாக ஓட்டலாம். இப்போ யாருமே வந்து ரேஷ் டிரைவிங் கேட்க மாட்டாங்க, எல்லாமே பொறுமையாக ஓட்டுறவங்களா இருந்தால் கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அதனால் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது தேர்ட் கியருக்கு மேலே எல்லாருமே ஓட்டிடலாம். ஏன்னா ரோடு காலியாக இருந்தால் தான் நம்ம 3rd, 4th, 5thலாம் யூஸ் பண்ணுவோம். சிட்டிக்குள்ளே 5th போகிறது ரொம்ப கஷ்டம். 3rd, 4th வரைக்கும் நம்ம வந்து காலியாக இருந்தால் தான் ட்ரைவ் பண்ணுவோம். மற்றபடி 1st, 2nd இதில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் எல்லா வண்டியுமே கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போனோன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் சீட் பெல்ட்டை போட்டு வண்டி ஓட்டுங்க. நான் பார்த்த வரைக்கும் ஜாப்ஸ் வந்து மினிமம் எனக்கு 1100லேருந்து 1500 வரைக்கும் வராமல் நான் முடிக்க மாட்டேன். ஓகேங்களா? அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா ஒரு நாள் போனால் நம்மளோட காசு ஒரு 1000 வீட்டுக்கு வரணும். அந்தளவுக்கு நம்ம ஓட்டினா தான் நம்மளுக்கு லாபம். மற்றபடி இந்த ஒரு 4 மணி நேரத்துக்கு போயிட்டு திரும்பி வீட்டில் போய் படுக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. 4 மணி நேரம் முடித்தோன்னா அடுத்த டியூட்டி எதனா கிடச்சா கண்டிப்பாக எடுத்துங்க. ஓகேங்களா? ஃபுல் டே நைட்டு ஃபுல்லாக ஓடிச்சுன்னா மறுநாள் ரெஸ்ட் எடுத்துங்க. அது மாதிரி நீங்கள் டிரைவிங் ஜாபில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா நைட்டும் பகலும் ஓட்ட முடியாது. ஓட்டினா நம்ம உடம்பு தான் போயிடும். உடம்பு முக்கியம். ஓகேங்களா? அப்புறம் வந்து சென்னையில் நிறைய பேர் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கேன், நியூ லைசன்ஸ் வச்சுருக்கேன்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஜாப் இருக்குது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து எனக்கு ஒரே ஒரு கமெண்ட்டு, இது மாதிரி லிங்க் வேணும், ஆக்டிங் ஜாப் வேணும், லைக்கு ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் அதை வச்சு தான் உங்களுக்கு லிங்க்கை சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்புறம் வந்து அவுட் ஸ்டேஷன் வந்து மினிமம் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு சிலர் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து பணம் கட்டி சந்தா கட்டி மாதம் சந்தா கட்டி டியூட்டி எடுக்க சொல்கிறாங்க. அது உங்களோட விருப்பம். நீங்கள் சந்தா கட்டி எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட விருப்பம். மற்றபடி மற்ற குரூப்லலாம் ஃப்ரீ தான். எந்த ஃபஸ்ட்டு வயசு போகிறவங்களுக்கு தான் அந்த டியூட்டி அலாட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அவுட் ஸ்டேஷன்லாம் கொடுப்பாங்க. அவுட் ஸ்டேஷன் வந்து 3500 வரையும் கேட்குறாங்க. அதுவும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர். ஸோ நீங்கள் அவுட் ஸ்டேஷன் போயிட்டு வந்தால் 3000 கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ 1500 தான் இப்போ ஒரு நாளைக்கு கணக்கு வரும். ஏன்னா இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் ரிட்டன் வரணும். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவு லோக்கல் டியூட்டியே எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இல்லை ரொம்ப அவசியம் இருந்தால் மட்டும் அவுட் ஸ்டேஷன் எடுங்க. வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.